நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தேவகானம்டெக்கிலிருந்து நல்ல சாஸ்திரி. இன்றைக்கி நாம் கொச்சியில் இருக்கின்ற கொச்சின் கோல்டு கவரிங் ஜுவல்லர்ஸுங்கிற ஒரு கடையை தான் இங்கே பார்க்க வந்திருக்கோம். இந்த கடையில் ஹோல்சேல் மாத்திரம் தான் இருக்குது. அதாவது ஹோல்சேலில் உள்ள கவரிங்கில் உள்ள எல்லா ஐட்டங்களும், அதாவது வலை, ஜிமிக்கி, மற்ற தோடு, மற்ற இது போல் பிராஸ்லெட்டு, எல்லா விதமான இது இருந்துக்கிட்டு இருக்குது. இது கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருஷமாக அந்த இடத்துல ஒரு நாணயமாக நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு கோல்டு கவரிங் கடை. அதை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவை பார்க்க வந்திருக்கோம். நம்ம இங்கே வாங்க, அந்த கடையில் இருக்கிறவங்ககிட்ட எல்லா விவரங்களையும் கேட்கலாம். சார் வணக்கம். இப்போ இந்த கடை எத்தனை வருஷமாக இருக்குங்க இந்த இடத்துல? கடை வந்து ஒரு கிட்டத்தட்ட 25 வருஷமாக. ஹோல்சேல் தான் பண்ணுறீங்க? ஹோல்சேல் தான். ஹோல்சேலில் இது ஓன் மேனுஃபேக்சரிங் இல்லை வேறு பக்கம் இருந்து வாங்குறீங்களா? இல்லை, நாங்கள் ஓன் மேனுஃபேக்சரிங் தான். மேனுஃபேக்சரிங் தான் பண்ணுறீங்க. மேனுஃபேக்சரிங் எங்கே இருக்குது இந்த இடத்துல? இங்கே போச்சு நாங்கள் இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. அட்ரஸ் சொல்ல முடியும்? இந்த அட்ரஸ் சொல்ல முடியும், ப்ராப்பர் அட்ரஸ் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த அட்ரஸ் கடைக்கு வரணும், கஸ்டமர் எப்படி வருவாங்க அந்த அட்ரஸ். இது கொச்சின் கோல்டு கவரிங்குடைய அட்ரஸ், ப்ராப்பர் அட்ரஸ்ஸு A30 குளத்தரா பிராட்வே பஸார், பிராட்வே, எர்ணாகுளம், கொச்சி 31. இதுதான் அவங்களுடைய அட்ரஸ்ஸு. இந்த இடத்துல வந்து இவங்க ஒரு 25-30 வருஷமாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாணயமான, அதாவது மொத்த விற்பனை வந்து தமிழ்நாட்டுக்கும் பல இடங்களுக்கும், மதுரை, சென்னை போன்ற இடங்களுக்கும், பழனி, கோயம்புத்தூர் போன்ற இடங்களுக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க. இந்த இடத்துல நாங்கள் இப்போ இதில் இருக்கிறது மொத்தமும் வளையல் தான் இல்லைங்களா? எத்தனை டிசைன் இருக்குது இதில்? வளையல் உங்களுக்கு எத்தனை டிசைன் இருக்குது இதில்? வளையல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 80 டிசைன், 80-100 டிசைன் இருக்கும். இது முழுதான் என்ன? இது எல்லாம் கொலுசு தானே? கொலுசு கிட்டத்தட்ட ஒரு 1000க்கு மேற்பட்ட டிசைன் இருக்கும் போல் இருக்குல்ல. அப்புறம் சின்ன பிள்ளைங்க மாலை, சின்ன குழந்தைகளுக்குள்ளே மாலை இருக்கு, பெரியவங்க மாலை, இதெல்லாம். இது என்ன? அது மாலை, 8 மாலை. கிட்டத்தட்ட ஒரு 1000க்கு மேற்பட்ட டிசைன் இருக்கு இல்லைங்களா? 1000 மேல டிசைன் இருக்குது. ஒரு டிசைன் வந்து நீங்க இப்ப வச்சிருக்கீங்க, அது ஒரு 2 வருஷம் கழிச்சு கேட்டாலும் இதே டிசைன் கிடைக்குமா? அந்த டிசைன் கிடைக்கும். எப்ப கேட்டாலும் இந்த டிசைன் ரெகுலர் ஐட்டம்ஸ் இல்ல, ரெகுலர் ஐட்டம் இருக்குங்கல்ல. இப்போ நீங்க செவ்வாய்க்கிழமை வந்து, அதாவது டியூஸ்டே 24 ஹவர்ஸ் திறந்து இருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. 24 ஹவர்ஸ்னா எப்படி சொல்லுங்க பார்க்கலாம்? காலையில் 6 to 9, காலையில் 9 மணி ராத்திரி 9 மணி வரை. சரி, அது 12 ஹவர்ஸ் ஆகுது. அப்போ செவ்வாய்க்கிழமை இது தேர்ஸ்டே அன்னைக்கு எத்தனை மணிக்கு? இல்லை, ராவிலே 9 மணிக்கு ஓப்பன். எப்பவுமே 6 மணிக்கு திறந்து. இந்த கொச்சின் கோல்டு கவரிங் வந்து ரொம்ப நாளாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த கோல்டு கவரிங் வந்து நம்ம கையில் போடும்போது ஒரு சிலருக்கு வந்து கழுத்தில் இந்த மாதிரி சங்கிலியெல்லாம் போடும்போது ஒரு விதமான அலர்ஜி ஏற்படும். அந்த மாதிரி அலர்ஜி ஏற்படாமல் இருக்கிறதுக்காக இதில் வந்து ஃபினிஷிங்கில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பிளாஸ்டிக் கவரிங் கோட்டிங் கொடுத்துட்றாங்க. அது மூலிமா வந்து அந்த அலர்ஜி, அதாவது இந்த கவரிங்னால் ஏற்படுற அலர்ஜி நமக்கு தடுக்கப்படுது. அது மாதிரி ஒரு பாரம்பரியமாக இவங்க வந்து ஒரு புது மெத்தடில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது மாத்திரமில்ல, இந்த கோல்டு கவரிங் இவங்க வந்து 6 மாதம் கேரண்டி கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து ரஃப் யூஸாக எந்த நேரமும் இதை போட்டுக்கிட்டு இருந்தீங்கனாலும் 6 மாதத்துக்கு அந்த கவரிங்கே வந்து அந்த தன்மை, அதாவது கருக்காது. அந்தளவுக்கு ஒரு அந்த கோல்டு வந்து இருந்துக்கிட்டு இருக்கும், பளபளப்பு இருந்துக்கிட்டு இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் ஒரு பார்ட்டி வேர் மாதிரி ஒரு விசேஷமான நாளில் மட்டும் அதை போட்டுக்கிட்டு போய் வந்து உபயோகிச்சிருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது ஒரு வருஷத்துக்கு மேலே 2 வருஷம் வரைக்குமே இருக்கும் அப்படிங்கிற ஒரு இதை அங்கே இருக்கிற அந்த ஓனரும், அதாவது கடை முதலாளியும் சொன்னார். அதே மாதிரி வந்திருந்த கஸ்டமர், அதாவது நான் ஹோல்சேலில் பர்ச்சேஸ் பண்ண வந்தவங்களும் அதை சொன்னாங்க. அதை நான் நேரடியாக பார்த்தேன். அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்டை கொண்டு போய் நீங்கள் படம் பிடிக்கணும்னா அங்கே போகலாம்ங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் நேரமின்மை காரணமாக அன்றைக்கி போகல. மறுபடியும் வேற ஒரு சந்தர்ப்பத்தில் நான் வர்றப்போ அதை படம் பிடிச்சி உங்களுக்கு காட்டலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். நீங்கள் அதாவது இந்த நம்ம தேவகானம்டெக்கில் இது வரைக்கும் நம்மளுடைய கலாச்சாரங்களை பற்றியும் குலதெய்வ கோவில்களை பற்றியும் தான் நான் போட்டுக்கிட்டு இருந்தேன். முதல்ல வியாபாரம் சம்மந்தமாக ஒரு வீடியோன்னு சொன்னால் இதுதான். இந்த வியாபாரம், அதாவது இது ஹோல்சேலருக்கானது. அதாவது யாராச்சும் ஃபேன்சி கடை வச்சு ஹோல்சேலாக பண்ணுறவங்க, அதே மாதிரி ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு சைடு பிஸ்னஸாக செய்கிறதுக்கு ஆன ஒரு வீடியோ. நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். வரும் காலங்களில் இதுபோல் அதாவது நமது நண்பர்கள்
தொழில் செய்யக்கூடிய நண்பர்கள் எனக்கு உபயோகப்படுற மாதிரி இது மாதிரி வீடியோக்கள் அப்பப்போ நான் பதிவிடலாம்னு இருக்கேன். அதே மாதிரி இந்த கொச்சின் கோல்டு கவரிங்கில் வந்து 2-3 செக்ஷனாக வச்சுருக்காங்க கடையை. அதாவது நம்ம பார்க்குற இந்த நகைகள், மற்ற வளையல், ரிங்கு, தோடு, கொலுசு, இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் ஒரு செக்ஷனாக வச்சுருக்காங்க. அதே மாதிரி நெக்லஸ் இருக்கிறதெல்லாம் ஒரு செக்ஷனாக வச்சுருக்காங்க, ஒரு பிரிவாக வச்சுருக்காங்க. அதே மாதிரி நண்பர்கள் வந்து ஆன்லைனில் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அந்த ஃபோன் நம்பர் அதில் கீழே ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது வழியாக நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் வழியாகவும் அந்த இதை அனுப்புறதுக்காக அதுக்கு தனியாக ஒரு கடையை ஏற்படுத்தியிருக்காங்க. எல்லாம் பக்கத்துலேயே இருக்குது. இவங்க வந்து ரொம்ப தெளிவாக, அதாவது நகையில் வந்து இந்த மாதிரி கவரிங் நகையில் ஒரு நாணயமான ஒரு ஆட்கள் அப்படிங்கிறத இவங்களுடைய அந்த வியாபாரத்தை நான் நேரடியாக பார்த்தப்போ அந்த பொருட்கள் நானும் வந்து என்னுடைய மனைவி வந்து ஆன்லைன் பிஸ்னஸ் செய்கிறதுக்காக அந்த கவரிங் வலையில் எடுக்க போயிருந்தப்போ தான் கூட போயிட்டு நண்பர்களுக்கும் இது பிரயோஜனமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவை பதிவிட்டிருக்கிறேன். ஹோல்சேலில் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அதாவது ஒரு பொருள், ஒரு வளையல் நீங்கள் எடுத்திங்கன்னா அதில் ஒரு 12 ஐட்டம் 12 பீஸ் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதாவது அதில் எப்படி சொன்னீங்கன்னா, வளையல் அப்படின்னு சொல்லும்போது 24, 26, 28, 22 அப்படின்னு 4 பிரிவு இருக்குது. இதில் நீங்கள் எந்த சைஸ் வளையல் வேணாலும் எடுத்துக்கலாம். அதில் வந்து ஒரு 12 வளையல் நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேலாக தர்றாங்க. இதில் நகை, அதாவது கல் வச்ச வளையல் வந்து ரேட்டு கொஞ்சம் கூடுதலாகவும், கல் வைக்காத வளையல் வந்து ரேட்டு கொஞ்சம் குறைவாகவும் இருக்குது. நான் எடுத்த வரைக்கும் பார்த்துட்டு நாங்கள் இதை எடுத்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்ததில் ரொம்ப தெளிவான ஒரு பொருளாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. இவங்களும் கேரண்டி 6 மாதத்துக்கு கேரண்டி கொடுக்குறாங்க. அந்த வகையில் நீங்கள் கொள்முதல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஹோல்சேலாக பண்ணணும்னு நினச்சா இந்த மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி இந்த கல்யாணம் மற்ற வைபவங்களுக்கெல்லாம் மணப்பெண் அலங்கார செட்டு, நெக்லஸ் செட் இருக்குது, அது இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம ஒருத்தர் வாங்கணும்னு நினச்சா வாங்கிக்கலாம். ஒரு செட்டு கிட்டத்தட்ட அவங்க வச்சுருக்கிறதுல 2000 ரூபாயிலேருந்து 600 ரூபா வரைக்கும் அந்த மணப்பெண் அலங்கார செட்டு வச்சுருக்குறாங்க. பார்க்குறதுக்கே நெக்லஸ் செட்டு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. எல்லாமே ஒரிஜினல் மாதிரி இருந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் பார்க்குறதுல வந்து அந்த மேலே வந்து அந்த வளையலாகட்டும் மற்ற பொருளையாவது இது பிளாஸ்டிக் கவர் போட்டிருக்காங்க. பிளாஸ்டிக்கு சுற்றி இருக்கிறதுனால அந்த சருவு காயின் இருக்கிறதுனால நம்ம வீடியோ ஷூட் பண்ணும்போது அதில் வந்து ஒரு ரிஃப்ளெக்ட் அடிக்கிறதுனால அது அந்த மாதிரி தெரியுது. பார்க்கும்போது நகையினுடைய இது தெளிவு வந்து, கவரிங்குடைய இது தெளிவு வந்து ஒரிஜினாலிட்டி மாதிரி யாரும் கையில் போட்டிருந்தா இது வந்து கவரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை இல்லை. பல்வேறு விதமான டிசைன், எப்போவுமே கேரளா அப்படின்னு சொல்லிட்டாவே டிசைன், அது இந்த மாதிரி டிசைன் வந்து தமிழ்நாட்டிலாம் கொடுக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு வளையலாகட்டும், ஒரு தோடு மூக்குத்தி ஆகட்டும், எல்லாத்துலேயுமே ஏகப்பட்ட டிசைன் கொடுப்பாங்க. புதிய டிசைன் வர்றது கேரளாவில் தான் இருக்குது. அதனால தான் நான் என்னுடைய மனைவிக்காக கேரளாவில் நான் இந்த வளையலை பர்ச்சேஸ் பண்ணேன். தமிழ்நாட்டிலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டிலையும் நீங்கள் கேட்டிங்கன்னா கூட அந்த வளையல் கடையை வளையல் வாங்க போனீங்கனாலும் சரி, ஒரு நெக்லஸ் வாங்க போனீங்கனாலும் சரி, அங்கே கேட்டிங்கன்னா அவங்களே வந்து சிலதை எடுத்துக்காட்டி இது கேரளா டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு புதிய டிசைன்களை அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த கடைக்காரங்க. அந்த டிசைன் நீங்கள் அதே மாதிரி பழைய ஒரு குவாலிட்டியான, அதாவது ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு குவாலிட்டி, அதாவது குவாலிட்டி மாத்திரமல்ல ஒரு டிசைன் உள்ள ஒரு வளையலோ ஒரு நெக்லஸோ போட்டிருந்து அதனுடைய எனாமல் போய் அதாவது கோல்டு பிளேட்டிங் போய் கருத்து போயிருந்தாலும் அதை கொடுத்தா கூட இவங்க அதை ரீபேக் பண்ணி, அதாவது மறுபடியும் அதை கோல்டு கவரிங் போட்டு கோல்டு அந்த இதை ஏற்றி மெருகேற்றி உங்கள் கையில் திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு சேவையும் இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த கடையானது ஒரு முக்கியமாக ஒரு கொச்சினில் ஒரு முக்கியமான கடையாக சொல்லப்படுது. என்ன நண்பர்கள், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். எப்போவும் சொல்கிறதா மறக்காமல் தேவகானம்டெக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நாம் ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.